அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்களேன். எழுப்புதல் காலத்துல ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்படுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார். பெரோயான்ற ஒரு பட்டணத்தாரை குறித்து அங்குள்ள விசுவாசிகளை குறித்து வசனம் சொல்லிருப்பாங்களே. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? மனோவாஞ்சையாய், ஆண்டவருடைய வசனத்தின் மேல அவ்வளவு வாஞ்ச, அவ்வளவு தாகத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினார். யார் ஆராய்ந்து பார்த்தா? யாரு? விசுவாசிகள். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகள் வசனம் இப்படி சொல்லி இருக்கிறா, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று அவங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம், தெசலோனிக்கேயில் இருக்கிற விசுவாசிகளை காட்டிலும் இவங்க எப்படி இருந்தாங்களா? நற்குணசாலிகள். எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அப்ப விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? நற்குணசாலிகளா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். பைபிள் எப்படி இருக்கிறா? புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல எப்படி இருக்கா? நான் கீழ்ப்படிஞ்சிடுறேன். கேள்வியெல்லாம் கிடையாது. நான் யாரு கீழ்ப்படியணும்? வசனம் சொல்லுதா? கீழ்ப்படிஞ்சிடுறேன். மனைவியை நேசிக்கணுமா? நேசிச்சிடுறேன். பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியணுமா? வசனம் எப்படி இருக்குதா? கீழ்ப்படிஞ்சிடுறேன். அவ்வளவுதான், வேற இடமே கிடையாது. வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவது. மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனம் சொல்றது அதன்படி நான் நடக்கணும். மனோ வாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டதை ஆராய்ந்து பார்த்து வசனத்தில் இப்படி சொல்லி இருக்குதா அப்படி ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொண்டாங்களா? அப்ப எங்க பார்த்தாலும் விசுவாசிகள் வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பாங்க. அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுப்பாங்க. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆமென். வசனம் சொல்லுது, அதன்படி நடக்கணும். பைபிள் அப்படி சொல்லி இருக்கு, கர்த்தர்படி சொல்லி இருக்கிறார், அப்படி நடக்கணும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாற்றம் வந்த எப்படி இருக்கும்? இதான் வரப்போகுது. அதான் எழுப்புதல். அதுக்குதான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த எழுப்புதல். அப்ப விசுவாசியுடைய வாழ்க்கை மாறும். சாட்சியான வாழ்க்கை. புறஜாதியாரை பார்த்து பயப்படுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. இவங்க வித்தியாசமானவங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க தேவ பிள்ளைகள் அப்படின்னு சேர பயந்தாலும் சாட்சி கொடுப்பாங்க. நல்ல சாட்சி மற்றவங்க கொடுப்பாங்க. என்னையா கிறிஸ்தவங்க பைபிள் தூக்கி சண்டை ஞாயிற்றுக்கிழமை போறாங்க, வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு. மாமியார் மருமகை சண்டை, புருஷன் மனைவி சண்டை, பெற்றோர் பிள்ளைகள் சண்டை. உங்க வீட்டுக்குள்ள சத்தத்தை கேட்டு மற்றவங்க என்ன சாட்சி கொடுக்குறாங்க? இப்போ என்ன கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கி பத்தியா போறாங்க, வீட்டுக்குள்ள இதே சண்டையா இருக்குது. இது என்ன குடும்பம் அப்படின்னு. ஆனா எழுப்புதல் வந்துட்டா உங்க வீட்டுக்குள்ள சத்தமே கேட்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியது கஷ்டமாவே இருக்காது. வசனம் சொல்லுதுங்க, அப்படிதான் நடக்கணும். ஒரு புருஷன் மனைவியை நேசிக்கிறது கஷ்டமாவே இருக்காது. கர்த்தருடைய வசனம் சொல்லுதுங்க, அப்படிதான் நடக்கணும். அந்த கர்த்தருடைய வசனம் அதை மேற்கொள்ளும். நேற்று பார்த்தல வசனம் மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளும். வசனம் ஜெயிக்கும். எழுப்புதல் காலத்துல வசனம் தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் இப்படி சொல்லுதான் உடனே கீழ்ப்படிஞ்சணும். அப்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? வசனம் சொல்லுதா? வசனம் மேற்கொள்ளும். வசனம் பரவும். அதான் வசனத்தை வாஞ்சியா வாசித்தாங்க. அப்ப விசுவாசிகளுக்குள்ள மாற்றம் வரும். இந்த மாதிரி ஒரு மாற்றம். மூன்றாவது, இந்த விசுவாசிகளுக்குள்ள லைஃப் ஸ்டைல் மாறி இன்னொரு ஆச்சரியமான காரியம் நடக்கும். அப்போஸ்தலர் 4:32 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டம், ஒரே மனமும் ஒரே இருதயம். அந்த சமயத்தில் 24,000 விசுவாசிகள் எருசலேமில் இருந்ததாக வேத அறிஞர்கள் சொல்றாங்க. 24,000 விசுவாசிகள்
எத்தனை இருதயம்? 24,000 விசுவாசிகள், ஒரே இருதயமும் ஒரே மனம். என்ன இருதயம், என்ன மனம்? எல்லாரும் இயேசுவை நேசிச்சாங்க. இயேசு மகிமைப்படணும், இயேசு பிரஸ்தாபப்படணும், இயேசு 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 எல்லாருடைய உள்ளத்துல அதான் இருந்துச்சு. அல்லேலூயா. அவ்வளவுதான். ஒரே இருதயம், ஒரே மனம். எல்லாருக்குள்ளமே யாரு கேட்டாலும் என்ன இயேசு மகிமைப்பட்டா போதும், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். ரெண்டு இதே கிடையாது. இன்னைக்கு சின்ன கூட்டம், 20 பேர் உள்ள சபையில 50 இருதயம் இருக்குது. எல்லாம் ஒரே ஆளு, ஒரு நேரம் ஒண்ணு பேசுறாரு, அடுத்த நேரம் எடுத்து பேசுறாரு. இருதயம் மாறி இருக்குது. அது மாதிரி இருக்கு. ஆனா எழுப்புதல் வரும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? எல்லாருடைய இருதயத்தை அப்படி இணைச்சிருவாரு. ஒரே இருதயம். ஆனா இந்த எழுப்புதலுக்கு முன்னால, பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்னால 12 அப்போஸ்தலர்கள் ஒன்னா இருந்தாங்களா? இல்ல. 12 பேர் தான், ஒன்னா இல்ல. ஆளு ஒண்ணு. அவங்களுக்குள்ள போட்டி. வலது பக்கம் யாரு இடம், இடது பக்கம் யாரு இடம். பேதுரு சொல்லிப்பா, நான் தான் வயசுல மூத்த ஆளு, நான் சொல்லப்படிதான் இயேசு கேட்பாரு, அதனால எல்லாம் எனக்கு பின்னால நில்லுங்க அப்படின்னு. வெவ்வேறு இருதயம் இருந்துச்சு. வெவ்வேறு இருதயம், வெவ்வேறு மாற்றம். பேதுரு பாருங்களேன், இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, அவன் தீர்க்க தரிசனமா, உன் வயசான காலத்தில் இப்படி நடக்கும், உன் வாழ்க்கையில் நடக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. உடனே பேதுரு இயேசு கிட்ட பேசிட்டு இருக்க வேண்டியதானே, பின்னாலே பார்த்துட்டு பின்னாலே பார்த்து இயேசு இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவரும் இயேசுவும் தானே. பின்னாலே என்னன்னா, பின்னால ஒருத்தர் வர்றான்ன்றது அவனை குறித்து என்ன, யோவானை குறித்து. இப்ப நமக்கு நம்மளை பொறுத்து ஆண்டவரை பொறுத்து உள்ளதை விட அடுத்த ஆண்டை தான் ரொம்ப கவனம். அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, அவங்க வீட்டுல என்ன நடக்குது, அவங்க சபையில நடக்குது, இவர் வீட்டுல என்ன நடக்குது. இதுதான் விசுவாசோட கேடே. இன்னைக்கு ஆண்டவர் பதில் சொன்னாரு, நான் வரும் வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறது எனக்கு சித்தானா உனக்கு என்ன. அந்த பதில பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன அப்படின்னா என்ன, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நீ அடுத்த ஆள் பாக்குற, ஓ வேலையை பாரு, உனக்கு கொடுத்த ஊழியத்தை பாரு, உனக்கு கொடுத்த சபையை பாரு, உனக்கு கொடுத்த குடும்பத்தை பாரு, ஒன்ன பாரு, நீ அடுத்த ஆளை பாக்குற. இயேசு அழகா சொன்னாரு. ஆனா பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் அந்த சுபாவம் போகல. உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிச்ச பிறகும் கூட மாறல. ஆனா பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு பேதுருடைய லைஃபே மாறிவிட்டது. அல்லேலூயா. அந்த மாற்றம் எழுப்புதல்னால உண்டாகிறது, ஆவியானவர் மூலமா உண்டாகிறது. அதுக்கப்புறம் பெரிய மாற்றம் பாருங்க. அப்புறம் பேதர் நான் பெரிய நீ பெரிய எல்லாம் பேசவே இல்லை. பெரிய அற்புதம் நடக்குது. பிறவை சப்பானிய நடக்க வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து பேதரை பாக்குறாங்க. சொல்றாரு, எல்லாரும் ஏன் என்ன பாக்குறீங்க, ஏன் என்ன பாக்குறீங்க, நானா குணமாக்குனேன். இயேசுவின் நாமத்தை பத்தின விசுவாசம் எப்படி மாறிட்டார் பாருங்க. எவ்வளவு நாளைக்குள்ள அந்த அபிஷேகம், அந்த முன்மாறி ஊற்றப்பட்ட உடனே எப்படிப்பட்ட சேஞ்ச் வருகிறது. ஊழியர்களுக்குலாம் அப்படி செய்வோம். ஏன் சபை, ஏன் சபை அப்படி சொல்ற பாஸ்டர்லாம் மாறிடுவாங்க. அந்த எழுப்புதல் வந்தவன பாருங்க, அவனை தலைகீழ ஆவியானவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. இப்ப இருக்கிற மாதிரி பாஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். அல்லேலூயா. எங்க சபை எங்க ப்ரோக்ராம்னு சொல்றவங்க மாறிடுவாங்க. அல்லேலூயா. எல்லா கப்சிப்பின் அடங்கிடுவாங்க. மாறி ஆவியானவர் மாற்றி விடுவார். அதான் எழுப்புதல், அதான் பின்மாறி. பேதருக்குள்ள அந்த மாற்றம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கூட, அப்பொழுது பின்னா இயேசு உயிர்த்தெழுந்து பேதருவை சந்திச்ச பிறகு கூட மீன்பிடிக்க போயிட்டான். ஆனா பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் மீன்பிடிக்க போனானா எவ்வளவு உபத்திரம் வந்துச்சு, எவ்வளவு பாடு வந்துச்சு, போகல. அந்த பின் அந்த முன்மாறி ஆவியின் அபிஷேகம் எல்லாத்தையும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவனை விட்டு வச்சிருந்தார். அவருக்கு தெரியும் பெந்தெகோஸ்தே நாள் வந்த பிறகு இவங்கெல்லாம் மாறிடுவானுங்க. அது வரைக்கும் இப்படி சண்டை போட்டுட்டா இருப்பாங்கன்னு சதிச்சுக்கிட்டு தான் கூட்டிட்டு போனாரு. எல்லாரும் சண்டை போட்டாலும் பேசினாலும் வாங்கப்பா அப்படின்னு முடிவு வரையும் தான் அவனை நேசித்தார். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. கர்த்தரை பார்த்தாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டவன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்களே. பேதருக்கு மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. அதெல்லாம் நினைவுல வச்சிருந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. இப்ப அப்படிதான் இருப்பாங்க. எழுப்புதல் வரட்டும், ஆவியானவர் வந்தவுடனே எல்லாத்தையும் தலைகளை மாற்றிடுவார். அது இயேசுவுக்கு தெரியும். அதனால அவர் பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. இப்ப கூட ஏன் பொறுமையா இருக்கிறாரு, எல்லாத்தையும் விட்டு வச்சிருக்கிறாரு. சில பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களே ஜெபம் பண்ணாங்க, திருட்டி பிரசங்கம் பண்றாங்கப்பா. நாங்க போய் உபவாசம் பண்ணி ஜெபிச்சா அது திருட்டி பிரசங்கம் பண்றாங்க. ஊழியக்காரங்க தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க.
ஏன் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு? அவங்க தெரியாம பேசுறாங்க, இப்ப பேசுவாங்க. பின்மாறி ஊற்றப்பட்டவன அவங்க வாழ்க்கை மாற போகிறாரு, அவங்களோட தலைகளை கத்தர் மாற போகிறார். பின்மாறி ஊற்றப்பட்டவன எல்லாருடைய லைஃப் ஸ்டைலுமே மாறிடும். அல்லேலூயா. எல்லாரும் உள்ள மாறி எல்லாரும் ஒருமனப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு மனம் அவங்களுக்கு எப்போ பின்மாறி ஊற்றப்பட்ட உடனே திரளான கூட்டத்தா ஒரே இருதயம் ஒரே மனம், ஒரு அன்பு ஐக்கியம் வந்துடும், ஒரு பாசம் வந்துடும். ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்தா ஒரு அன்பு, ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்தா கூட அந்த அன்பு வந்துடும். அவங்களும் ரட்சிக்கப்படணும், இயேசு மரிச்சாரு, இவங்களுக்காக ரத்த சிந்த பாசம் வந்துடும். ஒரு மாற்றம் உள்ளத்துல உண்டாக ஆவியானவர் உண்டாக்குவார். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை ஆண்டவர் அன்பு ஐக்கியம் எல்லாருக்குள்ளும் உண்டாகும். இது ஏன் சபை, இது ஏன் ஊழியம், இது ஏன் ஆத்மா, யாருடைய வாயில அது வராது. சபை ஆராதனை வித்தியாசமா இருக்கும், அறிவிப்பெல்லாம் வித்தியாசமா இருக்கும். நீங்களே எங்க பாஸ்டரா இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்களே இப்படி மாற போறீங்க, உங்க பாஸ்டர் ஏன் போலைங்க உங்களே இப்ப இருக்கிற மாதிரி ஆண்டு வைக்க மாட்டார், நீங்க மாறிட போறீங்க. அல்லேலூயா. அந்த பின்மாறி வரும்போது கப்படற்ற உள்ள வந்துடும், எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. அடுத்த ஆளை பத்தி உங்களுக்கு குறை சொல்ல மனமே வராது. யாரை பத்தி நீங்க பேச மாட்டீங்க, அடுத்த ஆளை பத்தி குறைய பேச, அடுத்த ஆளை உயர்த்தி தான் பேசுவாங்களே தவிர அடுத்த ஆளை பத்தி குறைய பேச மாட்டீங்க. மாற்றம் வந்துடும். அந்த மாற்றத்தை ஆவியானவர் உண்டாக்குவார். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம இப்ப ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த எழுப்புதல் வர ஆரம்பிச்ச உடனே ஆவியானவரை உண்டாக்க ஆரம்பிச்சுட்டா பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:14 வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இயேசு எதுக்கு வரைக்கும் ஒருமனமே வரமாட்டேன்னு 12 பேருக்குள்ள. அந்த இப்போ ஒருமனப்பட்டு, ஏன்னா வரப்போகுது எழுப்புதல் வரப்போகிறது, முன்மாறி ஊற்றப்பட போற டைம் வந்து விட்டார். அதனாலதான் அவங்கெல்லாம் ஒருமனப்பட்டு, இல்லாட்டா ஒரு 50 சபையில சேர்ந்த விசுவாசிங்க இப்படி சிமர்நாசப்பள்ளின்னு ஒரு இடத்துல வந்து இவ்வளவு பேர் கூடுவீங்களா? பின்மாறி ஊற்றப்பட போகிறது, அந்த காலம் வந்து விட்டது. அதனால கத்தர் கொண்டு உட்கார வச்சு நம்மளை ஒருமனமாக்கி ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலம் வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒருமனதை ஆவியானவர் உண்டாக்குகிறார். 2 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:3. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்தார்கள். அந்த ஒரு மனம் திரும்ப திரும்ப நமக்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது. 2 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. ஒருமனப்பட்டவர்களாய் பார்த்தீங்களா? திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருகிறது. ஒரு மனம், 2 இருதயமே கிடையாது, 2 மனமே கிடையாது, ஒரு மனம். இது ஆவியானவர் உண்டாக்கும் ஒரு காரியம். ஆண்டவர் அதை செய்ய ஆரம்பிச்சுட்டார். இப்பவே அது தெரிய ஆரம்பித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்பவே அது தெரிய ஆரம்பித்து விட்டது, அதனுடைய சிம்டம் ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. அப்ப பின்மாறி ஊற்றப்படுகிற காலம் வந்து விட்டது. அந்த ஒரு மனம், அந்த அன்பு ஐக்கியம், ஒரு மனம், அந்த மாற்றம் உண்டாகும். அடுத்து என்ன நடக்கிறது? விசுவாசிகளுக்குள்ள உண்டாகிற இன்னொரு மாற்றம் என்னன்னு சொன்னா, முதல்ல லைஃப் ஸ்டைல் மாறும். அவங்க கபடற்ற ஒரு இருதயம், அவங்க ஒரு சாட்சி, மற்றவங்க நம்மளை பார்த்தே சாட்சி சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு கோபமே வராதா? நீங்க இப்படி எரிச்சலே பட மாட்டீங்களா? குறைஞ்சாலே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன் வர மாட்டேங்குதுன்னா, இயேசுக்கு எப்படிங்க கோபம் வரும்? இயேசுக்கு எப்படி எரிச்சல் வரும்? இயேசு எப்படி அடுத்த போய்க்கு புறம் கூறுவாரு? அவர் தானே உள்ள இருக்கிறாரு. அது 100க்கு 100 இயேசு அப்படின்ற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். அல்லேலூயா. அதான் எழுப்புதல் உண்டாக்குற மாற்றம். அப்போ அது மாத்திரம் அல்ல, ஒரு அன்பு ஐக்கியம் அது உண்டாகும். அப்புறம் விசுவாசிகளுக்குள்ள உண்டாக்குற 3வது மாற்றம் என்னன்னு சொன்னா, எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஜெபிக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குது இல்ல, அது வேற நம்ம ஆளுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறாங்க. நீங்க 1 வாரம் நல்லா இருப்பீங்க, 1 மாசம் நல்லா இருப்பீங்க, அப்புறம் புஷ்டி போயிருப்பீங்க. உங்க மைண்ட்ல அது ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ 1 மாசம் தான் நம்ம இருப்போமா, ஜெபம் பண்ணுவோமா ஒழுங்கா, அப்புறம் எல்லாம் போயிடுவோமா அப்படின்னு. ஆனா எழுப்புதல் வந்துட்டா உங்களால ஜெபிக்காம இருக்க முடியும். அல்லேலூயா.
பின்மாறி ஊற்றப்பட்டு விட்டால் ஜெபம் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஜெபிக்காம இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். உங்களால உட்கார முடியாது, ஜெபிக்கலன்னா உங்களால தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, இருக்க முடியாது. ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த மாற்றம் வரும், ஒரு ஜெப மாற்றம் வரும். அல்லேலூயா. இப்ப ஆரம்பிச்சது, தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சது. நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் ஒரு காலத்துல ஜெபிக்கன்னா கஷ்டமா இருந்தது, இப்ப ஜெபிக்காம இருக்க முடியல. சொல்ற ராத்திரி எல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், 4 மணிக்கு மேல தூங்க முடியல, 4 மணிக்கு மேல தூங்கின மனசாட்சி வாதிக்குது, எழுப்பி ஜெபிக்கிறேன், 3 மணிக்கெல்லாம் எழுப்பி ஜெபிக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு, ராத்திரி 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஜெபிச்சுட்டு அப்புறம் தான் நான் தூங்குகிறேன், இப்ப ஜெபிக்காம இருக்க முடியல. இப்ப அதனுடைய சிம்டம் தெரிய ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல. பெண்மாதிக்கான அந்த அறிகுறி தெரிய ஆரம்பித்து விட்டது, ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னால அமெரிக்கா போறதுக்கு முன்னால ஜூலைல மெட்ராஸ்ல ஒரு வீட்டுல தங்கி இருந்தேன். என்னை பார்க்கறதுக்கு ஐயா தன்னுடைய பேத்தி 3 வயசு குழந்தை கூட்டு வந்தார். 3 வயசு, இந்த ஸ்கூலுக்கே போகல. 3 வயசு சின்ன குழந்தை தெரியும் உள்ளது, ஸ்கூலுக்கே போகல. அவர் தன் பேத்தி அதை கூட்டிட்டு வந்திருந்தார். அவர் இவர் ஊழியம் செய்யறாரு, பையன் வேலை செய்யறாரு மெட்ராஸ்ல. இன்னும் பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு பேசிட்டு சரி போயிட்டு வரேன். கிளம்பும்போது இந்த 3 வயசு சின்ன பிள்ளைய பார்க்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஜெபம் பண்ணணுமா? அந்த உடனே பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை ஜெபிக்கணும்னு கை வச்சு ஜெபிச்சிருவேன். அதுவும் கேக்குது, நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. எதுக்கு ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். நான் எதுக்கு ஜெபம் பண்ணு கேட்டேன். இந்தியாவுக்காக ஜெபிக்கணும். 3 வயசு பிள்ளை அது சொல்ல, இந்தியாவுக்காக ஜெபிக்கணும். நான் உடனே குறித்து கேட்டேன், எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். இந்தியாவுக்காக ஜெபிக்கணும். இந்த ஸ்கூலுக்கே போகல, 3 வயசு சின்ன பிள்ளை. இந்த தாத்தா பார்த்தா சொல்றாரு, உங்க டிவி நிகழ்ச்சி பாப்பா, ஏஞ்சல் டிவில எல்லாம் நீங்க கூடி ஜெபிப்பீங்க, அதெல்லாம் பார்த்து தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு. ஏன்னா 3 வயசு குழந்தைக்குள்ள கத்தல் வச்சுட்டாரு. அல்லேலூயா. இன்னும் சின்ன பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அடுத்த வருஷம் நாங்க அடுத்த ஒரு வாலிபர்களுக்கு உபவாச ஜெபம் வச்சிருக்கிறோம். வாலிபர்களுக்கு உபவாச ஜெபம் ஒரு 3-4 வருஷமா நடத்துறோம். தமிழ்நாடு முழுவதும் ஒன்லி யூத் கூட்டி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாரு. அடுத்த வருஷம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, சின்ன பிள்ளைகள் 5 வயசுல இருந்து 15 வயசு பிள்ளைகளை கூப்பிட்டு தேசத்துக்காக உபவாச ஜெபம் அடுத்த வருஷம் மெட்ராஸ்ல வைக்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் ஜெபிக்க போறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க, கருத்தா ஜெபிக்கிறாங்க. இப்போ 8 வயசு பிள்ளை எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தரிசனம் சொல்லுது. ஆண்டவர் இதை கூட்டிட்டு போய் இந்த இடத்தை காமிச்சாரு, இதுக்கு ஜெபிக்க சொன்னாரு. 8 வயசு பிள்ளைகள் தமிழ்நாட்டில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டாக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. ஜெபம் அப்படி பற்ற ஆரம்பித்து விட்டார். அதான் எழுப்புதலுடைய ஒரு அறிகுறி ஜெபம். பாருங்களேன், எப்பவும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த ஜெபம் நீங்க பாத்தீங்கன்னா எழுப்புதலுக்கு முன்னாலே ஜெபம், எழுப்புதலுக்கு அப்புறமும் ஜெபம். ஜெபத்தினால் எழுப்புதல் வந்துச்சா, எழுப்புதல் வந்தனால ஜெபம் வந்துச்சா, இதை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. நீங்க பாருங்க, இயேசுவோடு கூட இருந்தாங்க 12 அப்போஸ்தலர்கள். இயேசு ஜெபிக்கிறாரு, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறாரு, கேட்டாங்க, சொல்லிக் கொடுத்தாரு. கெத்செமனேயில் ஜெபிக்க சொன்னார், ஜெபம் பண்ணல. ஆனா அப்போஸ்தலருடைய பிள்ளைகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவங்களே கூடி ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபத்துல காத்திருந்து தரித்திருந்தார்கள். 10 நாள் இயேசு போன பிறகு 10 நாள் ஜெபம் 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 ஜெபம். 10 நாள் வீட்டுக்கு உட்கார்ந்து காத்திருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னங்க, இன்னும் ஆவியானவர் ஊற்றப்பட அதுக்குள்ள எவ்வளவு ஜெபிக்கிறாங்க. இதுவரை ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? பின்மாறி ஊற்றப்படுறதுக்கு முன்னால உண்டாக்குற ஒரு அறிகுறி ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கப்பூர் மக்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சதுனால ஒரு பின்மாறி ஊற்றப்பட போகிறது. அல்லேலூயா. ஜெபந்தான் அதனுடைய அறிகுறியே. எந்த ஜனங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ எழுப்புதல் வரப்போகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. அமெரிக்காவில் ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. அல்லேலூயா. நான் அமெரிக்கா போகும்போது முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா போயிருக்கும்போது ஒரு கேம்ப், சர்ச் கேம்ப் நடைபெற்றது. என் கூட தங்கின ஒரு வீட்டில் தங்கின்னு சொன்னால் சர்ச் கேம்ப் நடைபெறத போயிட்டு வரலாம் அப்படின்னு போனோம். ஒரு காலையில் மத்தியானம் வரைக்கும் தான் ஜபம் மீட்டிங் எல்லாமே. அப்புறம் எல்லாம் ஜாலியாக
அவங்க விளையாடுறதுக்கு அதுக்கு தான் அந்த சர்ச்சு கேம்பு. நல்லா சாப்பிடணும், விளையாடணும், தூங்கணும். அது மாதிரி தான் இருந்தது. ராத்திரி 10 மணிக்கு குளிர், ஒரு கேம்ப் சைட்டு போயிட்டாங்க. குளிர் வேற, நல்ல குளிர். எல்லாம் தங்குறதுக்கு இடம் வச்சிருந்தாங்க. நான் இன்னும் ஊழியக்காரர் போயிருந்தோம். ராத்திரி 10 மணிக்கு மேலே எல்லாம் அமைதியாக தூங்கிட்டாங்க. ஏன்னா வெளியே எங்கே போக முடியாது, கடைகள் கிடையாது, தனி கேம்ப் சைட்டு. அப்போ ஆண்டவர் படுத்திருக்கிற ஆவியானவர் எழுந்து ஜோமன்னு தோன்றுறாரு. பலமான ஒரு ஏவுதல் எனக்கு ஜெபிக்கணும். நான் எழும்புறேன், வரிசையாக படுத்திருக்கிறாங்க. அங்கே ஜெபம் பண்ண முடியாது. நல்ல வாய்க்கிழந்து பேசி ஜெபிக்கணும். ஆனால் ஆவியானவர் பலமாக தோன்றார் ஜெபம் பண்ணணுன்ட்டு. நான் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே அந்த புல்தரை இருக்கிறது, வெளியே ஓப்பன் ஒரு இடம் தான். குளிர், பனி விழுந்துகிட்டே குளிர். எங்காவது ஒரு ரூம் கிடைக்குமா, ஒரு இடம் கிடைக்குமா ஜெபிக்கணும்னு பார்த்தா ஒரு இடமும் இல்லை. அந்த ஆவியானவர் விட ஒரு பலமான ஒரு தூண்டுதல், ஏவுதல், ஜெபம்னு சொல்லி. கடைசியில் பார்த்தா ஒரு குளம் இருந்தது, பெரிய ஒரு குளம். அதில் போட்டெலாம் விட்டு விளையாடினாங்க. அது கரையில் மரத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. ஓப்பன் தான், மணி விழுந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் ஜெபிக்க தூண்டார். அதுக்கு முழநாள் போட்டேன். நான் முழநாள் போட்ட உடனே என்ன ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னால நான் முதல் அமெரிக்கா போய் ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை குறித்து நான் துக்கம் அடைந்திருக்கிறேன். நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா போனேன். பிலிகரகான், டிஎல் ஆஸ்பான், ஓரல் ராபர்ட், எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எழும்பின தேசம். அதனால ஊழிய செய்த இடத்துல பார்க்கணும், அப்படி ஆசையாக தான் நான் போனேன். அமெரிக்காவில் போய் பிரசங்கம் பண்ண விரும்பியே நான் போகலை. நான் ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணது என்னமே எனக்கு இல்லை. அந்த இடத்துல பார்க்க தான் போனேன். ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை குறித்து நான் துக்கம் அடைந்திருக்கிறேன். இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணேன். இந்த தேசத்தை குறித்து அவங்க நினைக்கிறாங்க, எங்க அமெரிக்க ஆர்மியை அடிக்க யாருமே கிடையாது, எங்க நாட்டை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பெருமையில் இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு உள்ள இருந்தே ஒரு ஆபத்து வரப்போகுது. இந்த தேசம் திகைக்க போகிறது. மக்கள் கலங்க போறாங்க. ஆனா இந்த தேசத்துக்கு ஜெபிக்கிற மக்கள் எழும்பணும், அதுக்காக ஜெபம் பண்ணேன். அப்படின்னு நான் ஜெபிக்காத கண்ணீரோடு இந்த தேசத்துல ஜெபிக்கிற மக்கள் ஜெபிக்கிற மக்கள் எழும்பட்டும் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து கொண்டே இருந்தேன். நான் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது இப்போ டைம் என்ன தெரியுமா, காலையில் 6 மணி. முழு ராத்திரி ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைத்தார். அதன் பிறகுதான் பிரபுதாஸ் ராபர்ட்ஸ் ஐயா, இந்த ஜெபத்தை ஆரம்பிச்சவங்க பிரபுதாஸ் ராபர்ட்ஸ் ஐயா அவர்கள். பிரபுதாஸ் ராபர்ட்ஸ் ஐயா மெத்தடிஸ்ட் சபையில் ஷார்ட் ஸ்ட்ரீட்டில் அவங்க பாஸ்டராக இருந்தாங்க. அவங்க தான் இந்த உபவாச ஜெபத்தை ஆரம்பிச்சவங்க. நான் சொன்னேன், நானும் என் மனைவியும் நான் 3 பேரும் சேர்ந்து ஐயாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ராத்திரிலாம் ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு இருக்கோம். அவங்க தான் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்க வைத்தது. அவங்க இங்க இருந்து அவங்க பிள்ளைகள் 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. அங்கே போயிட்டாங்க. இங்கே ஊழியம் முடிந்து அமெரிக்கா போயிட்டாங்க. அங்கே போன போது அவங்க தான் எங்க அமெரிக்காவுக்கு தேவை ஜெபம் ஐயா, இங்கே ஜெபிக்கிறதுக்கு ஆளே இல்லை, நம்ம சிங்கப்பூர்ல செஞ்ச மாதிரி இந்திய உபவாச ஜெபம் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ சரி ஐயான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசணும். அவங்கள சொன்னாங்க, உபவாசமா நீங்க சாப்பாடு வச்சாதான் வருவாங்க, நீங்க சர்ச்சை முடிஞ்சாலே சாப்பாடு இருக்கணும், அப்பதான் வருவாங்க. உபவாசம் சாப்பாடே கிடையாது, யார் வருவாங்க, ட்ரை பண்ணுவோம் வைப்போம்னு சொல்லி முதல்ல 2 நாள் உபவாசம் ஆரம்பிச்சோம். கிறிஸ்தவனே கேட்குறாங்க, சபைக்கு வரணும், சாப்பிடாம 2 நாள் உட்காந்து என்ன பண்ணுவீங்க, இல்லை வந்து பாருங்க. முதல் ஜெபம் ஆரம்பிச்ச போது 20 பேர் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாஷிங்டன் டிசியில் அந்த உபவாச ஜெபம் ஆரம்பிச்ச போது 2 பேர் வந்தாங்க. 20 பேர் வந்தாங்க. 20 பேர் ஜெபிச்சோம். 2வது நாள் போய் ஒயிட் ஹவுஸ், அந்த வாஷிங்டன் டிசிக்குள்ள அந்த கேபிட்டல் ஹவுஸ், அதான் பார்லிமெண்ட், அங்கெல்லாம் ப்ரேயர்வா பிரபுதாஸ் செய்யப்பாங்க. அந்த வயசுலேயும் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே நடப்பாங்க, மைல் கணக்காக நடப்பாங்க. அமெரிக்க வீதிகளில் நடந்து ஒயிட் ஹவுஸில் ஜெபம், கேபிட்டல் ஹவுஸில் ஜெபம், அப்படிலாம் ஜெபிச்சாங்க. ஐயா தான் இங்கே ஆரம்பிச்சவங்க தான் அங்கே போய் அந்த ஜெபத்தை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லை, கர்த்தருடைய ராஜ்யம் போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த ஜெபம் தடையில்லாமல் நடக்கிறது. இந்த வருஷம் நான் போயிருந்தப்போ 550 பேர் வந்திருந்தாங்க ஜெபிக்க. அமெரிக்காவில் 3 நாள் உபவாசத்துக்கு 550 பேர் வந்தாங்கன்னா நிறைய பேரால் நம்பவே முடியல. ஆனா கர்த்தர் ஜெபிக்கிற மக்களை திரளா எழுப்பி விட்டார். அல்லேலூயா. இப்ப 3 இடத்துல நடக்குது. சான் பிரான்சிஸ்கோ டெக்சாஸ்ல. அடுத்த வருஷம் ஆண்டவர் சொன்னார், வாஷிங்டன் டிசில எல்லாரும் சேர்ந்து வந்து ஜெபிங்கன்னு சொல்லி 2000 பேர் உட்கார பெரிய இடத்தை ஆயத்தப்படுத்தி இப்பவே அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த வருஷம் வாஷிங்டன் டிசில கூடி 3 நாள் உபவாசம் பண்ணி
ஜெபிக்கிறோமா போனாங்க. அப்படி அந்த முறை அமெரிக்கா போயிருக்கும்போது ஆண்டவர் பேசினது 3 இடத்துலயுமே பலருக்கு ஆண்டவர் தரிசனத்தை பேசினது, ஆண்டவர் வெளிப்படுத்தினது. அமெரிக்காவில் சீக்கிரமா ஒரு பலத்தை எழுப்புதல் வரப்போகிறார். இனி அடுத்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே பார்க்கலாம் ஒரு பலத்தை எழுப்புதல். காரணம் என்னன்னா, இப்ப ஒரு 5 வருஷமா அமெரிக்கா ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். நிறைய இடத்துல ஜெபிக்கிற மக்கள் எழும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 5 வருஷமா அந்த ஜெப எழுப்புதல் உண்டாக ஆரம்பித்திருக்கிறது. சில இடத்துல டெக்சாஸ் மாநிலத்தினுடைய கவர்னர், அவர் தான் முதலமைச்சர் மாதிரி இந்தியாவில், அது மாதிரி கவர்னர், அவர் ஒரு உபவாசத்தை ஒழுங்கு பண்ணி 35,000 பேர் கூடி ஜெபித்தாங்க. இந்த முறை போயிருக்கும்போது இன்னொரு மாநிலத்தினுடைய ஒரு கவர்னர் டே ஆஃப் பிரேயர்னு அறிவிச்சிட்டார். இப்ப அமெரிக்கா தெரிஞ்சாங்க ஜெபிக்காம இந்த தேசத்துல இனி ஆசீர்வாதம் இல்லைன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அமெரிக்காவில் சில இடத்துல 24 hours பிரேயர். இப்ப சில ஒரு 3-4 வருஷமா 24 மணி நேரம் தடையில்லாமல் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது மாதிரி ஜெபம் பெருகணும். ஜெபம் பெருகதான் எழுப்புதல் உண்டு. அதான் பெரிய ஒரு அறிகுறி. சிங்கப்பூர்ல இந்த ஜெபம் ஆரம்பிச்சு 22 வருஷம் ஆகுது. ஆனா இப்போ சில வருஷமாக 24 மணி நேரம் ஜெபம் சிங்கப்பூர்ல நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கப்பூர்ல ஒரு இடத்துல பல சபைகள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 24 மணி நேரம் ஜெபம் நடைபெறுகிறது. அல்லேலூயா. அது மாதிரி ஜெபம் பெருக ஆரம்பித்து விட்டது. அதான் ஒரு பெரிய அடையாளம். பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட போகிறது. ஜெபம் அப்ப அந்த ஊற்றப்பட்டுட்டா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் முதல்ல தென்கொரியா போன போது அந்த மக்களுடைய ஜெபத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி ஜெபிக்கிறாங்க ஐயா இவங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போனேன். சபை ஜெபிக்கிற எல்லா விசுவாசி ஜெபிக்கிறாங்க. வீட்டு ஜெபக்குழுக்கள் போனா அங்க ஜெபம் பண்றாங்க. முனிவர் ஜெபத்து போனா அங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபவலைக்கு போனா அங்க ஜெப சத்தம் கேக்குது. ராத்திரி எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ராத்திரி 11 மணிக்கு போனா அங்க சின்ன குரோட்டோஸ், பிரேயர் குரோட்டோஸ் 100 சின்ன ரூம் கட்டி வச்சிருக்கிறாங்க ஜெபமலையில. 11 மணி குளிர், நல்ல குளிர்ல போய் ஜெபிக்கணும் எப்படியாவது போனா அங்க கீவுல நிக்கிறாங்க. ராத்திரி 11 மணிக்கு ஜெபிக்கிறதுக்கு இடம் கிடைக்கல. அந்த ரூம் எல்லாம் ஃபுல், ஜெப சத்தமா கேக்குது. நானும் போய் கீவுல இருந்தேன், எப்படியாவது இடம் கிடைச்சு உள்ள போய் நீ ஜெபிக்காம போயிடணும். அது எப்படி அப்படின்னு ஒருத்தர் வெளியே வந்தாங்கன்னா உள்ள போய் இடம் பிடிச்சிட்டேன். விடிய காலம் வரைக்கும் வெளியவே வரல. இவ்வளவு இடம் உள்ள நீ எளிமையில நிக்க முடியாது. உள்ள போய் முழங்கால் போட முடியாது. அவ்வளவுதான். அப்படி ஜெபிக்கிறாங்க. என்னடா அது இப்படி ஜெபிக்கிறாங்க இந்த மக்கள் அப்படின்னு நான் இந்தியா வந்த போது எனக்கு ஆச்சரியம். அவங்க ஜெபிக்கிறத பார்த்தேன். அப்பொழுது டாக்டர் பாலியனிச்சு சொன்னாரு, ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, அல்லது 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. சில நாள் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு நாள் வரும்போது சிங்கப்பூர்ல இருக்கிற அவ்வளவு பாஸ்டர்ஸ் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 8 மணி நேரம் ஜெபிக்க போறாங்க. அப்படி காலம் வருகிறது. அல்லேலூயா. அந்த பின்மாறி ஊற்றப்படும் போது அப்படின்னா அல்லேலூயா அந்த ஜெபிக்க. அப்பதான் நான் வந்த போது பேட்ரிக் ஜாஷுவான்னு இருக்கிறாங்க. இப்ப நேஷனல் பிரேயர் நெட்வொர்க்கு பொறுப்பா இருக்கிறாங்க. அப்ப நந்த சுவிசேஷ ஜெபக்குழுல அவங்கதான் பொறுப்பா இருந்தாங்க. அவனை கேட்டாங்கன்னா, இந்த கொரிய மக்கள் ஜெபிக்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கேன். எப்படி ஜெபிக்கிறாங்க மணிக்கணக்கா, எப்படி என்ன முடியும் அப்படின்னு கேட்டேன் நான். அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது மன்றாட் ஜெப ஆவி ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த தேசத்தின் மேல ஜெப ஆவி ஊற்றப்பட்டு இருக்கிறது. மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் ஜெபிக்க முடிகிறது. அந்த எழுப்புதல் வந்த உடனே, எழுப்புதல் வந்த உடனே பெரிய சிம்டம் என்னன்னா, உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. சபையில ஜெபிக்காம இருக்க முடியாது. ஆராதனையில ஜெபத்துக்கு முக்கியத்துவம், எல்லாத்துலயும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதான் எழுப்புதலில் நான் உண்டாகிற ஒரு மாற்றம். அல்லேலூயா. மற்ற எல்லாத்துக்கும் 2வது இடம் தான் கொடுப்பாங்க. முதல் ப்ரிஃபரன்ஸ் ஜெபத்துக்கு தான். ஆதி திருச்சபையில நம்ம அதான் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அதான் பார்க்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 42 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபத்தில் எப்படி இருந்தாங்களா? உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த மாதிரி அவள் ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு எதுக்கு போறாங்க?
நீங்க சர்ச்சுக்கு எப்போ போவீங்க? சண்டே சர்வீஸ் டைம் இல்ல சர்வீஸ் அல்லது ஏதாவது பைபிள் ஸ்டடி அல்லது ஒரு கூட்டம் ஸ்பெஷல் கூட்டம் வச்சு அதுக்கெல்லாம் சர்ச்சுக்கு போவீங்க. திடீர்னு மத்தியானம் 2 மணிக்கு சர்ச்சுக்கு போறேன்னு கிளம்புறீங்க. எப்போ நீங்க சர்ச்சுக்கா? இப்ப என்ன சர்ச்சில் ஜாப் பண்ண போறேன் அப்படின்னு யாராவது சொல்றோமா? 2 மணிக்கு ஜாப் பண்ண வந்தா கூட கதவு மூடிலாம் இருக்கும். ஆனா எழுப்புதல் வந்துட்டா 2 மணிக்கு வருவீங்க, ராத்திரி 11 மணிக்கு வருவீங்க, 12 மணிக்கு வருவீங்க. இப்பதான் வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, போய் சர்ச்சில் ஒரு 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு வரலாம் அப்படின்னு காரை எடுத்துட்டு வருவீங்க. அப்படி ஜபம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. யார் பார்த்தோம்? யார் வரான்னு வரலையா? ஏசு அங்க இருப்பாரு, நாம ஜெபிச்சுட்டு வரேன். அந்த மாதிரி ஒரு ஜப மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜபம் பண்றது உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது. அந்த எழுப்புதல் ஜெபம் பின்மாறி ஊற்றப்பட்ட பிறகு ஜெபம் பண்றது கஷ்டமாவே இருக்காது. எப்பவும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். போய் சர்ச்சில் போய் ஜெபிச்சுட்டு வரலாம். ஆனா இப்ப சர்வீஸ் டைம் இல்லையா? சர்வீஸ் போல ஜெபம் பண்ண போறேன். சர்ச்சைக்கு இன்னொரு பேர், இயேசு கிறிஸ்து கொடுத்த பேர் என்ன பேரு? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெபம் பண்ற இடம் தான் அது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி மாறிடும். அப்படி ஒரு ஜெபம் ஊற்றப்பட்டு விடும். அப்போஸ்தலர் 4:24 வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. ஒரு எதிர்ப்பு வந்தது, போராட்டம் வந்த உடனே எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலர் 4:31 வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமா, அப்போ ஜெபிக்கும் போது என்ன நடக்குமா? ஒரு வித்தியாசம் எழுப்ப பின்மாய் ஊற்றப்பட்ட பிறகு நீங்க பண்ற ஜெபத்துல இடம் என்ன செய்யும்? நீங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட் அசைய போகுது. நீங்க பண்ற ஜெபத்துல அப்பார்ட்மெண்ட் கொண்டுக்கும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டால ஓடி வந்து பார்ப்பாங்க, என்னடா அதுனா அவன் முழங்கால் போட்டு ஜெபம் தான் பண்றாங்க, பில்டிங் ஆடுது அப்படின்னா ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறாரு, தேசமே கலங்க போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணுனா இடமே அசைஞ்சு ஆள் அசையாம இருக்குமா? சில ஆட்கள் இடமே அசைஞ்சாலும் நாங்க அசைய மாட்டோம். இடமே அசைஞ்சாலும் சரி, நாங்க மட்டும் அசையவே மாட்டோம். அப்படியே நாங்கள் இருக்கோம். கர்த்தர் அசைக்காம விட மாட்டார், எல்லாரும் அசைச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த எழுப்புதல் வரும்போது பின்மாறி ஊற்றப்படும் போது எல்லாம் அசையும். ஜெபம் பண்ணும்போது இடமே அசையும். அந்த மாதிரி ஒரு ஜெபம், அந்த மாதிரி எழுப்புதல். அப்போஸ்தலர் 6:4 வாசிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தெய்வ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். சபையில ஒரு பிரச்சனை எழும்புது, சாப்பாடு காரியத்துல பிரச்சனை. பேதர்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சாப்பாடு ஒழுங்கா கவனிக்கல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அதுக்காக எங்களால கவனிக்க முடியாது. எங்க வேலை அது இல்லை. எங்க வேலை ஜெபம் பண்ணுவது, வசனத்தை போதிக்கிற, இடைவிடாமல் தரித்திருக்கணும். அதுக்கு வேற ஆளை நியமிக்கலாம். அதுக்கு அபிஷேகம் பெற்ற ஒரு 7 பேரை தெரிந்து கொள்ளுங்க, அவங்க பார்த்துட்டாங்க. நாங்க எங்க வேலை இதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலத்துல தான், ஒரு காலத்துல இயேசுடிகளை பார்த்தீங்கன்னா 200 பேர் இருக்காங்க ஃபுல் டைம் இயேசுடிக ஊழியத்துல. ஃபுல் டைமா இருக்கிறான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கும். என்னால ஊழியத்தை முடிச்சுட்டு போனா அதுவே பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு தேவையும் பதில் சொல்லணும், காரியத்தை கவனிக்கணும். ஒருத்தர் அப்பாயின்மெண்ட், ஒருத்தர் வேலை இல்லை, சரியா வர மாட்டேங்கிறார், லீவ் எடுக்கல, ஒழுங்கு வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கணும், செய்யணும். எல்லாம் தன் ஆண்டர் பார்த்தாரு, இதெல்லாம் நீ பண்ணாங்க. ஓ வேலை ஜெபிக்கிறது, வசனத்தை சொல்றாரு. அதுக்கு ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, அதுக்கு நாள் இருக்காங்க, அவங்கள ஏமிச்சு ஆண்டவர் சொல்லிடு. இப்ப இயேசுவிய ஊழியத்துக்கு 11 ட்ரஸ்டீஸ் இருக்கிறாங்க. ஆண்டவர் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் உங்க வேலை, இனிதான் நாளை தலையிடுற மாதிரி இல்லை. அப்பாயின்மெண்டா, ஒருத்தர் சரியா வேலைக்கு வரலையா, வெளியே அனுப்பணுமா, செய்யணுமா, ஆண்டு சொல்ற அதெல்லாம் குப்பை, அதை விட்டு தரல. நீ வந்து எழுப்புதல், உன் வேலை ஜெபிக்கிறது, வசனத்தை அறிவிக்கிறது, அவ்வளவுதான். அதுல கவனம் செலுத்து, இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்றார் ஆண்டவர். அப்படிதான் பேதர் சொல்றார். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிற ஊழியத்துல இடைவிடாமல் தரித்திருப்போம். அல்லேலூயா. இந்த மாதிரி கச்சரா பிச்சரா வேலைகளை வேற ஆள வச்சிருக்கேன் அப்படின்னு, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வேலையில அப்பாத்தர் போயிட்டு சொல்றேன், அப்பாத்தரம் பிரதர் அக்கௌண்ட்டை நீங்க கவனிங்க, பேங்க்ல இருந்து வந்தாலும் நீங்க பாருங்க, ஏன்ட்டு இதெல்லாம் கொண்டு வராருங்க. இதெல்லாம் கச்சடா பிடிச்ச வேலை. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு காலத்துல நான் ரொம்ப தலையிட்டேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், எதுக்கு இதுல தலையிடுற? என் காலத்துல இருந்தே இருக்கு,
நான் அவன் ட்ரெஷரரா யூதாஸ் வச்சிருந்தேன், அவன் காலத்துல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. அதனால அது இருக்கதான் செய்யும். நீ போட்டு அது ஒரி பண்ணிட்டு இருக்காது குப்பா. அதை விட பெரிய வேலை உனக்கு கொடுத்திருக்கிறேன். தேசங்களுக்குள்ள ஜெபிக்கிற மக்களை எழுப்பணும். வசனங்கள் சொல்லணும். அதாவா வேலை. அல்லேலூயா. நான் ஆபீஸ் போய் 2 நாள் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப விருப்பம் போன அவங்கள பார்க்கல என்ன நடக்கு. நான் சொல்ல அது உன் வேலை கிடையாது. இப்போ அவனுடைய வேலை எழுப்புவதற்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணு, வசனத்தை அறிவி, ஜெபம் பண்ணு, வசனத்தை அறிவி, ஜெபம் பண்ணு, வசனத்தை அறிவி. இதுதான் அவனுடைய முக்கிய வேலை. அதெல்லாம் கவனிக்கிறது நான் நல்ல ஆட்களை இப்ப ஆண்டவர் நல்ல எங்க ட்ரஸ்டீஸ் பெஸ்டான ஆட்களை கத்திரைகளுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் நல்ல ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் லாயர் இருக்காங்க, என்ஜினியர் இருக்காங்க, டாக்டர் இருக்கிறாங்க, அப்பா தரப்புல இருக்காங்க, நல்ல ஆட்கள் இருக்காங்க. அவங்க பார்த்துருக்காங்க. அல்லேலூயா. அவ்வளவுதான். அவங்க போன் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க, பிரதர் இப்படி இன்டர்வியூ பண்ணும், இப்படி செய்திருக்கோம், அப்படி செய்திருக்கோம். அப்படியே பாதி எனக்கு உள்ள போகும், பாதி ஒண்ணு கேட்காது. ஓகே, கர்த்தருக்கு பிரியமானது செய்திருங்க. அவ்வளவுதான். நான் கர்த்தர்கிட்ட சொல்றேன், உங்க சித்தமில்லாத ஆடு உள்ள விடப்படாது, உங்க சித்தமான ஆடு மட்டும் ஊழியத்துல வையும். கர்த்தர் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அது ஏன் ஊழிய நான் பாத்துக்கிறேன். உன் வேலை, உனக்கு என்ன வேலை கொடுத்தேன்? பிரசங்கம் பண்ணு, ஜெபிக்கிற ஆட்களை எழுப்பு. அவ்வளவுதான். ஜெபம் பண்ணி ஜெபிக்கிற ஆட்கள் அதுல ஓடிக்கிட்டே இரு. இந்த மாதிரி காரியத்துல தலையிடாத. ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் ஒரு காலம் வரும்போது அப்படிதான் நடத்திடுவார். அன்னைக்கு பேதர் அதான் சொல்றாரு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. நாங்க ஜெபம் பண்றத வசனத்தை போதிக்கிற ஊழியம். பாஸ்டர்ஸ்களுக்கு இப்ப ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை. எழுப்பதில் வந்து என்ன நடக்கும்போது பாருங்களேன். ஆபீஸா நான் பார்க்க முடியாது, வேற நாள் வச்சுக்கிடுங்க. அது பாருங்க, நான் ஜெபிக்கணும், வசனத்தை சொல்லணும், ஜெபிக்கணும். எழுப்பதில் வந்தவொடனே சிங்கப்பூர்ல எல்லா பாஸ்டர்ஸுமே மாறிட போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் மாறிடும். அந்த எழுப்புதல் வந்த உடனே அந்த மாற்றம் வரும். பெண்மாறி ஊற்றப்பட்ட உடனே அந்த மாற்றம் வரும். அல்லேலூயா. வேற எதிலுமே கவனம் போகாது. ஆமென். அல்லேலூயா. வேற எதிலுமே கவனம் போகாது. அவ்வளவுதான். கர்த்தர் பார்த்துடுவார். ஆண்டவர் சொல்ற, எதுக்கு இது போட்டு ஓரி பண்ற? அது என்னுடைய காரியம். ஊழி என்னுடைய, நான் பார்த்துக்கிறேன். யாரை வைக்கணும், யார் அனுப்பணும், யாரை கொண்டு வரணும் நான் செய்வேன். உனக்கு கொடுத்த வேலை ஜெபிக்கிற மக்கள் எழுப்பு. ஜெபம் பண்ணு, பிரசங்கம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபிக்கிற ஆள் எழுப்பு. உனக்கு கொடுத்த வேலையை செய். அவ்வளவுதான். ஆமென். கர்த்தர் அப்படிதான் நடத்துறார். அந்த பாதத்தை எடுத்துட்டார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எழுப்புதல் வரும்போது அப்படிதான். ஆமென் சொல்லுங்க. எது முக்கியம் அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் பேதுரு சொல்ற, நாங்க இதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, எங்க வேலை ஜெபிக்கிறது, வசனத்தை சொல்றதா. அதுக்குதான் கர்த்தர் தெரிந்து பண்ணார். ஆமென். பின்மாறி காலத்தில் அதான் அந்த மாற்றம் நடக்கும். எப்பொழுதும் ஜெபம், ஜெபாவி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:11 வாசிங்க. சவுல் அவன் மனம் திரும்பின உடனே அவனுக்கு ஒரு அடையாளம் சொல்றார். கர்த்தர் ஒரு அடையாளம் சொல்றாரு பாருங்களேன். நீ எழுந்து நேர்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். சவுல் என்கிற ஒருவனை தேடு. அவனுக்கு என்ன அடையாளம்? கர்த்தர் சொல்றார், அவன் இப்பொழுது, அதான் அடையாளம் அவனுக்கு. அவன் ஜெபம் பண்றான், ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அதான் அடையாளம். எழுப்புதல் வந்த பிறகு எல்லாருமே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். அதான் அடையாளமே. கர்த்தர் சொல்றார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலர் 10:9 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். மத்தியானம் 12 மணி. அதாவது பேதுரு 12 மணிக்கு ரொம்ப பசி. அடுத்த வசனம் சொல்லுது, ரொம்ப பசியா இருந்தாராம். சாப்பாடு ரெடி பண்றாங்க. நான் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு எடுக்கல, ஜெபம் பண்ண அவர் மேல ஏறினார். அல்லேலூயா. பசியோட கூட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. பசி களைப்புனா கூட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் எழுப்புதல். அல்லேலூயா. அந்த ஜெப எழுப்புதல் உண்டாகும். அந்த மாற்றம். பேதுரு ஜெபம் பண்ண மேலறையில ஏறினார். அப்போஸ்தலர் 10:2 வாசித்தா, புறஜாதியா இயேசுவை பத்தி தெரியல கொர்நேலி கூட எப்படி ஜெபிச்சான் பாருங்க. வசனம் வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொர்நேலி எப்பெல்லாம் ஜெபம் பண்ணாரா? தானியேல் எப்பெல்லாம் ஜெபிச்சாரு? தினம். கொர்நேலி எப்பெல்லாம் ஜெபிச்சாரா? எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தார். நம்ம சொன்னாங்க, எப்பொழுது எப்படிங்க ஜெபிக்க முடியும்? கொர்நேலிட்ட கேட்கணும், கற்றுக்கொள்ளணும்.
பெரிய நூத்துக்கு அதிபதி புறஜாதியா இயேசு பத்தி தெரியாது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணிப்போம். எழுப்புதல் வந்தா எல்லாருமே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரிகள் ஜெபம் பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் ஜெபம் பண்ணுவார், மினிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, எம்பிக்கள் ஜெபம் பண்ணுவாங்க, போலீஸ் அதிகாரி ஜெபம் பண்ணுவாரு, எல்லாருமே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடும், வாலிபர்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் இந்த பின்மாரியை ஊற்றணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்பட்டா இந்த மாற்றம் உண்டாகிவிடும். அல்லேலூயா. எல்லாருமே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போஸ்தலர் 12:5 வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவை ஜெயில வச்சுட்டாங்க. சிங்கப்பூர்ல ஒரு பாஸ்டர் சுவிசேஷம் அறிவிச்சாருன்னு சொல்லி டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்டர்ஸ் மீட்டிங் போட்டு எந்த கிறிஸ்தவ எம்பி இருக்கிறாரு, கிறிஸ்தவ மினிஸ்டர் இருக்காரு, நம்ம பிரசிடென்ட் ரட்சிக்கப்பட்டவர் தானே, போய் அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசிடலாமா அப்படின்னு பெரிய பிளான் பண்ணோம். ஆனா அன்னைக்கு ஆதி சபையில் அவங்க என்ன பண்ணாங்களா? பேருடைய சிறைச்சாலையில் வச்சுள்ள சபையார் எப்படி ஜெபிச்சாங்களா? ஊக்கத்தோட ஜெபித்தாங்க. சும்மா ஒரு ஜெபம் பண்றது இல்லை, ஊக்கத்தோட ஜெபிச்சாங்களா? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. எது வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க? 12 சொல்லுது, பேதுரு சிறைச்சாலையில விடுதலை பெற்று வந்து அந்த ஜெபம் பண்றவங்க வீட்டு கதவை தட்டு வரைக்கும் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அவருடைய நடுநாட்டில் அதிகாலையில தான் வந்திருப்பாரு பேதுரு. காத்திரு தானே தேவதூதன் வெளியே கொண்டு வர்றான். அப்ப அது வரைக்கும் சபையார் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம்? அவங்க பகலெல்லாம் ஜெபிச்சு ராத்திரி எல்லாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஊக்கத்தோட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜெபம் நிறுத்தப்படவே இல்லை. பேதுரு விடுதலையாக வரும் வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஜெபம், அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றிடுவார் பின்மாரி காலத்தில். அல்லேலூயா. அந்த ஜெப மாற்றம் வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:2 வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அடுத்த வசனம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். உபவாசம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உபவாசம் பண்ணி ஜெபிச்சு அவங்க மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்பினாங்க சபையா. அப்படி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஜெபித்துக் கொண்டே தொடர்ச்சியான ஜெபம். பின்மாறி ஊற்றப்பட்டு எழுப்புதல் காலத்துல தொடர்ச்சியான ஜெபம் இருக்கும். தொடர்ச்சியான ஜெபம், இடைவிடாத ஜெபம் இருக்கும். ஊக்கமான ஒரு ஜெபம் இருக்கும். சும்மா சாதாரண கடமைக்காய் பேருக்காய் ஜெபி, ஊக்கமான ஒரு ஜெபம் இருக்கும். அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தென்கொரியா மக்களை நான் பார்த்தேன். தென்கொரியா போயிருக்கும்போது இப்போ 1.5 லட்சம் பேர் கூடுறாங்கல்ல, 1.5 லட்சம் பேர் அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் கூடியிருக்காங்க. இவங்க எப்படி இந்த ஜெபத்தை நடத்துறாங்கன்னா, ஒரு பாஸ்டர் வருவார், ஜெப குறிப்பு சொல்லுவார். முதல்ல ஒரு பெல் வச்சிருப்பாங்க, அந்த ஜெப குறிப்பு சொல்லுவார். இப்போ வட கொரியாவுக்காக ஜெபிக்கிறாங்க சின்சியரா. வட கொரியாவோட மக்கள் ரட்சிக்கப்படணும், வட கொரியாவுக்காக ஜெபி பண்ணு பாயிண்ட் சொல்றாங்க. வட கொரியா ஜெபி இந்த 1.5 லட்சம் பேர் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சா இந்த கொரியா மக்கள் சாதாரணமா ஜெபிக்க மாட்டாங்க. டாக்டர் பாலியேச்சர் சொன்னாரு, எங்க கொரியா மக்களுடைய ஜெபம் ரொம்ப வல்லமா உள்ளது. ஏன்னு தெரியுமா? நாங்க ஆவி ஆத்மா சரீரத்துல ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னார். ஆவி ஆத்மா சரீரமா அப்படின்னு விளக்கம். எப்படின்னா, அவங்க ஆவி ஆத்மா சரீரத்துல ஜெபிக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவாங்க. 2வது, ஆத்ம பாரத்தோட அந்நிய பாஷை வரும், கண்ணில் கண்ணீர் வரும், அழுதுட்டே ஜெபிப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்தேன், கொரிய மக்கள் சபையில ஜெபிக்கும் போதும் பார்த்தேன். ஆவில அந்நிய பாஷை பேசுவாங்க, அழுது கண்ணுல கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவருடைய ஆத்மாவோட பேர்டு, அந்த பாரத்தோட ஜெபிப்பாங்க. நமக்கு அந்நிய பாஷையில பேசின கண்ணீர் வராது, கண்ணீர் அந்நிய பாஷை வராது. அந்த மக்கள் இதை நான் பார்த்தது. அப்படியே அந்நிய பாஷையில ஜெபிப்பாங்க, கண்ணுல கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருப்பாங்க. 1-2 பேருக்கு இல்லை, நிறைய விசுவாசிகளை பார்த்தேன். சர்ச்சில் பார்த்தேன், ஆன்லைன் பிரேயர்ல பார்த்தேன், அந்த பிரேயர் அந்த ரேலியில பார்த்தேன். அப்படி அவர் பாலியேச்ச சொன்னார். ஆத்மா பாரத்தோட அழுது ஜெயிப்போம். 3வது, சரீரத்தோட ஜெபிப்போம்னா யாருமே இப்படி இருந்து ஜெபிக்க மாட்டாங்க. இப்படிதான் ஜெபம், கை அசைத்து பாலியேச்ச ஜெபிக்கிற பார்த்தா உடனே பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி சரீரம் அசைந்து கொண்டு இப்படி அசைஞ்சுக்கிட்டே இந்த தொகை வருமா? நம்ம ஆட்கள் அமைதியா ஜெபி பண்ணி திருப்பிடுவாங்க. அந்த சரீரமும் ஜெபிக்குது,
சரீரம் அதான் சொன்ன சரீரத்துல ஜெபிக்கிறோம். அவரையும் நான் பார்த்தேன். அதனால ஜெபமலையில அவர் போய் ஒரு 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு now we are going to pray for 2 hours அப்படின்னா 2 மணி நேரம் ஜெபிக்க போறோம், இங்க எல்லாரும் அவங்கவுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அவர் இப்படிதான் ஸ்டேஜ் இவ்வளவுதான் இருக்கும், ஸ்டேஜ் எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் ஜெபிக்க மாட்டேன் கூட. நான் பார்த்தேன், நான் போனது ஜெபத்தை கற்றுக்கொள்ள, ஜெபிக்கிறாங்க போன ஜெபத்தை கற்றுக்கொள்ளணும். அதனால பாலிங்க ஜெபிலன்னா நான் இதுல முழங்கால் போட்டேன், முழங்கால் போட்டு கேமராவோட அவர் இப்படிலாம் ஜெபிக்கிறான்னு பல விதத்துல போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் கண்ணு திறக்க மாட்டார்ல, ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். அவரை பார்ப்பேன், கொஞ்ச நேரம் ஜாம் பண்ணுவேன் நானும், அப்புறம் அவர் கண்ணு திறந்து பார்ப்பேன், அப்புறம் ஜாம் பண்ணுவேன். அந்த 2 மணி நேரத்துல 3 விதத்துல அவர் இருந்தார். அப்படியே முழங்கால, அப்படியே முழங்கால உட்கார்ந்து, அது மாதிரி ஒரு 3 டைப்பா அவர் ஜெபிச்சார். அவர் கண்ணை மூடினாரு, அவர் கண்ணை திறக்கும் போது கரெக்டா 2 மணி நேரம் ஆயிருந்துச்சு. அவர் சொன்னார், 3 மணி நேரம் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியும், 5 மணி நேரம் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியும், 8 மணி நேரம் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியும். அதான் எழுப்புவதனுடைய ரகசியம். ஜெபிக்காம எழுப்புதல் வராது, பிரசங்கத்துல தான் எழுப்புதல் வராது. அல்லேலூயா. ஜெபத்துல தான் எழுப்புதல் வரும். அல்லேலூயா. எழுப்புதல் வரும் பொழுது ஜெபம் நமக்குள்ள அதிகமாய் உண்டாகும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஊக்கத்தோட ஜெபிக்கணும். அவர் சொன்னார் பாருங்க, எங்க ஆவி ஆத்மா சரீரத்தோட ஜெபிக்கிறோம். அந்த மாதிரி ஊக்கமாக ஜெபிக்கணும் தேவ சமூகத்துல. அந்த மாதிரி ஜெபம், அந்த ஜெப ஆவி நமக்குள்ள ஊற்றப்படும் போது அந்த மாற்றம் உண்டாகும். ஜெபம் எழுப்புதல். உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது, தூங்க முடியாது. மணிக்கணக்கை ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். தூங்குற நேரம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும், தூங்குற நேரம் குறைஞ்சிரும். திடீர்னு ஆவியன் 2 மணிக்கு எழுப்புவார், ஏவுவார். உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. மழை போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்நிய பாச பேசி அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஒரு மாற்றம் பின்மாறி காலத்து மழை ஊற்றப்படும் போது விசுவாசனுடைய லைஃப்ல மாற்றம் வரும். நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் உண்டாகும். எல்லாருக்குள்ள ஒரு ஜெப ஆவி ஊற்றப்பட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு ஜெபிக்கணும் கர்த்தர் பேசுவார், என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் காமிப்பார். இதுக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணு, தேசத்துல இது நடக்க போகுது ஜெபம் பண்ணு, கர்த்தர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியம் எல்லாம் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாசம் வந்தது. ஆகஸ்ட் மாசத்துல 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள். அதனால தீவிரவாதிகள் இந்தியாவை தாக்குவாங்கன்னு சொல்லி இந்தியா முழுவதும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ராணுவம் ஒரு பக்கம், போலீஸ் ஒரு பக்கம், எல்லாம் அதுக்கான டிபார்ட்மெண்ட் ரொம்ப விழிப்பா இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன், அவங்க பஸ் ஸ்டேஷன் எல்லாம், அந்த ஏர்போர்ட் எல்லாத்தையும் ரொம்ப செக்கிங் இருக்கும், கவனிப்பாங்க. அப்ப சொன்னாங்க, இந்த முறை அவங்க அறிவிப்பு கொடுக்கறாங்க. ஆகஸ்ட் மாசம் ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க. உளவுத்துறை ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தீவிரவாதிகள் கடல் மார்க்கமாக வந்து இந்தியாவுடைய கடற்கரை பட்டணங்கள், துறைமுக பட்டணத்தை தாக்க போறாங்க அப்படி உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதனால கடற்கரையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் ரோந்து வருகிறது அப்படி செய்தித்தாள் வந்துச்சு. இது ஆகஸ்ட் மாசம் தான் உளவுத்துறை சொல்லுது, வான் பண்ணுது. ஆனா டிசம்பர் மாதம் நாங்க தேவ சமூகத்துல காத்திருந்து அடுத்த வருஷம் இந்தியாவுக்காக இதுக்கெல்லாம் நாங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் தீவிரவாதிகள் இந்தியாவுடைய கடற்கரை பட்டணங்களை தாக்குவதற்கு பிளான் பண்றாங்க. அவங்க கடற்கரையில் உள்ள துறைமுகங்களை தாக்க பிளான் பண்றாங்க. தூத்துக்குடி, சென்னை, கொச்சின், பம்பாய் இந்த துறைமுகங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் தெளிவா பேசுறார். தீர்க்க தரிசனம் ஒரு திருமணமா பேசுறார், தெளிவா அப்படி ஆண்டவர் சொல்றார். தீவிரவாதிகள் இந்தியாவுடைய துறைமுக பட்டணத்தை தாக்க போறாங்க, அதுக்கு பிளான் பண்றாங்க, நீங்க ஜெபம் பண்ணி காவல் வைங்க அப்படின்னு கர்த்தர் பேசி நாங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் இருக்கிறேன் எங்கிட்ட. போன டிசம்பர் மாசமே கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா ஆகஸ்ட் மாசம் தான் இந்தியாவுடைய உளவுத்துறைக்கே தெரியுது தீவிரவாதிகள் வந்து தாக்க போறாங்கன்னு. நாங்க ஜனவரில இருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஜெபத்தினால இந்த தீவிரவாதியுடைய ஒரு திட்டம் கூட இந்தியாவில் பலிக்கவில்லை. அப்படி வெளிப்படுத்துவார். சாத்தானால மூவ் பண்ணவே முடியாது. ஜெபிக்கிற பிள்ளைகள் கருத்தா நீங்க ஜெபிக்க என்ன தெரியுமா, சாத்தானுடைய ஒரு திட்டமும் தேசத்துல பலிக்காது. அவனுடைய திட்டத்தை எல்லாம் நீங்க ஜெபத்தில் அபத்தமாக்கி விடுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க அப்ப அந்த டைம்ல திறப்பின் வாசல் ஜெபத்துல சொல்றோம், இந்த மாதிரி தீவிரவாதிகள் நம்முடைய கடற்கரை பட்டணத்தை குறிவைக்கிறான்னு உளவுத்துறை சொல்லுது. இதை கத்த நமக்கு டிசம்பர்ல சொல்லிட்டார். நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து ஆபத்து வராதுன்னு சொல்லிட்டு நாங்க ஒண்ணு சொன்ன, இந்த தீவிரவாதிகளை ஆண்டவர் காட்டி கொடுக்கணும்.
அவங்க ஒளிஞ்சிருந்து திட்டம் போட்டு தாக்குறாங்க. அவங்களை கர்த்தர் காட்டி கொடுத்து நம்முடைய அரசாங்கம் அவங்களை கைது பண்ணணும், அவங்களை வெளியே கொண்டு வரணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க நாட்டுக்கு விரோதமா செயல்படுற தீவிரவாதியை காட்டி கொடும். எல்லா விசுவாசி திறப்பின் வாசல் ஜெபத்துல ஜெபிக்கிறோம். நாங்க ஜெபம் பண்ணி 2வது வாரத்துல 20 வருஷமா ஒளிஞ்சிருந்த தீவிரவாதியை கர்த்தர் காட்டிப்படுத்துறார், பிடிச்சினாங்க. ஆமென், அல்லேலூயா. 20 வருஷமா ஒளிஞ்சிருந்தான். இந்தியாவுடைய நிறைய குண்டுவெடிப்புள்ள காரணம் ஒரு கையாளு. இப்ப நியூஸ்ல எல்லாம் காமிச்சிருக்காங்கல்ல. நாங்க ஜெபம் பண்ணபடியே கர்த்தர் முக்கியமான சில கீ பர்சன்ஸ் எல்லாம் ஆண்டவர் காட்டி கொடுத்துறாரு. அவங்க உள்ள நாடு மறைஞ்சிருந்தாங்க 20 வருஷமா. கர்த்தர் அவங்களை கண்டுபிடிக்க உதவி செய்யறார். இதனுடைய என்ன ரகசியம்னா, நம்முடைய ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும். உங்களுடைய ஜெபத்தினால சாத்தானால மூவ் பண்ணவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவன் என்ன திட்டம் போட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நடுவாங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணு பிசாசனுடைய திட்டம் வச்சிருக்கான், ஜெபம் பண்ணி உங்களுக்கு வெளிப்படுத்திடுவாரு. நீங்க பண்ற ஜெபத்துல சாத்தானுடைய வல்லமை முடங்கப்பட்டு விடும். எழுப்புதல் அல்லேலூயா. அந்த மாதிரி எழுப்புதல் வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அதுக்கு பின்மாறி ஊற்றப்படணும். ஆவியானவர் மழை போல ஊற்றப்பட்டுட்டா பெரிய மாற்றம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் நிறைய காரியம் இருக்கு. கொஞ்சம் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். நாளைக்கு மீதியை பார்க்க போகிறோம். பின்மாறி ஊற்றப்படும் போது எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கும் என்பதை குறித்து முதல்ல சபைகள் வளர்ந்து பெருகும். ஜனங்கள் ரொம்ப ரட்சிக்கப்பட்டு அவங்க வருவாங்க. இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் நடக்கும். 2வது மாற்றம் உண்டாகும் பொழுது விசுவாசிகள் உங்களுடைய கபடற்ற ஒரு இருதயத்தை தருவார். அல்லேலூயா. கபடற்ற ஒரு இருதயம், அன்பான ஒரு இருதயத்தை ஆண்டவர் தருவார். எல்லாருக்கும் ஒரு ஜெபம் ஊற்றப்படும். சும்மா யாராலும் இருக்கவே முடியும். நம்ம குழந்தைகள் கூட விடியகால எழுப்பி ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா சொல்லுங்க. 5 வயசு பிள்ளை உங்களுக்கு முன்னால் எழுப்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஜெப மாற்றம் வரப்போகிறது. சிங்கப்பூர் முழுவதில் வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ரோட்ல 2 விசுவாசி சந்திச்சு டக்குன்னு கையை பிடிச்சு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமா, ரோட்ல ஜெபம் நடக்கும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஜெபம் நடக்கும். எங்க பார்த்தாலும் அங்க ஆட்கள் 2 நிமிஷம் 1 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. ஹோட்டலுக்கு போனா ஆகாரத்துக்காக ஜெபிக்கும் போது ஆத்மாக்காக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. பெரிய ஒரு ஜெப எழுப்புதல், ஜெப மாற்றம் உண்டாக போகிறது. அதற்கு பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டுதல் செய்யுங்கள். எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வேணும், இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரணும். அதற்கு பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆவியின் மழை பொழிய ஜெபம் பண்ணுகிறோம். ஆவியின் மழை ஊற்றப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தில் சுனாமி வேணும். ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தில் சுனாமி மேல ஊற்றப்படணும். சிங்கப்பூர் தேசம் முழுவதும் ஊற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆவியின் மழை வேண்டும். ஆண்டவரே, பின்மாறி காலத்தை மழைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வானம் திறக்கப்படட்டும். ஒரு பெந்தேகோஸ்தே நாள் ஆண்டவரே சிங்கப்பூருக்கு வரணும். ஆண்டவரே, ஒரு பெந்தேகோஸ்தே நாள் சிங்கப்பூருக்கு வரணும். ஜெபம் பண்ணுங்க. தாகத்தோடு கேளுங்க. அந்த நாள் எப்பொழுது இதோ உள்ளங்கிழமை மேகம் எழும்பி விட்டது. பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது. ஆவியானவர் ஊற்றப்படுகிற காலம் வந்து விட்டது. ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, அப்படி ஆவியானவர் பொழிந்தருளப்படுவாராக. பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபிக்கிறோம். பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபிக்கிறோம். பின்மாறிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆவியின் மழை வெள்ளம் போல ஊற்றப்படுவதாக. பரலோகத்தின் தேவனே, பிதாவே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீ சொன்னபடி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக. ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக. ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக. பின்மாறி காலத்தை மழை ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. அந்த மழை ஊற்றப்படும் போது முதலாவது நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம்